வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங் எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் கிட்ட வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு ட்ரெயின் பயணமெல்லாம் இருக்க போகிறது இல்லைங்க, ஒரு சூப்பரான பெரிய பஸ் ஸ்டாண்ட் vlog எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவாக தான் வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு ட்ரெயினில் போனால் கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ ட்ரெயினில் எந்த ட்ரெயினில் போக போகிறோம்னா கோயம்புத்தூர் LTT அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் தான் போக போகிறோம். எது வரைக்கும் போகிறேன்ட்டு நம்ம ட்ரெயின் ஏறிட்டு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம கோயம்புத்தூரோட பேக் என்ட்ரன்ஸுங்க. அப்படியே டிக்கெட் கலெக்ட் பண்ணியாச்சும் அப்படியே போகலாங்க. 50 ரூபாங்க. என்னங்க ஹஸ்டட் நிசாமுடின்னு போட்டிருக்கு. தப்பான வண்டிக்கு வந்துட்டோமோ? சாரி, இங்கே இருக்குங்க லோக்மான்யா திலக் மும்பை LTT வண்டிங்க. பிளாட்ஃபார்ம் 3 தான் இருக்குது. மக்களே, நம்ம LTTயில் ஒரு ஏசி சேர் கார் ஒன்று கொடுத்துருக்காங்க சம்மந்தமே இல்லாமல். ரிசர்வேஷன் கேட்டால் ரிசர்வேஷனில் தான் சொன்னாங்க. ஸோ நம்ம இதிலே ஏறிடலாங்க. ஃப்ரண்ட்டில் போனால் காலியாக தான் இருக்கும், பட் இங்கேயே காலியாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஜம்முன்னு போய்க்கலாம். மக்களே, அதுக்கு காலைல ஒரு 10 மணி ஆகல என்னென்ன பஸ்ஸஸ் எந்தெந்த டைமிங்க்கு எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு எல்லாமே கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு நாள் ஃபுல்லாமே ஒதுக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாமே இந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். என்னென்ன பஸ்ஸு எந்தெந்த டைமிங்கில் இருக்குது. ஈரோட்லேருந்து நிறையா லாங்கஸ்ட்டு TNSTC எல்லாம் இருக்குங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்கலாங்க. இப்போ 8:50 நம்ம LTT எடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக ஈரோடு வந்து ஒரு 10:20 போயிடுவாங்க. ஸோ அங்கே நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. ஷார்ப்பாக வந்தாச்சுங்க ஈரோடு ஒரு 10:30க்கெல்லாம். ஸோ இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கனெக்டிவிட்டி பஸ்ஸில் நிறையா இருக்குங்க, பஸ் கனெக்டிவிட்டி. ஸோ இப்படியே முன்னாடி நடந்து போனோம்னா பஸ்ஸஸ் நின்றுருக்கும். சரி, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா பஸ்ஸில் ஈஸியாக போய்க்கலாங்க. அங்கே முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு சொல்கிறேன் இருங்க. அப்படியே இங்கே முன்னாடி வந்தீங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. இந்த பஸ்ஸில் போகணுமா அந்த சைடு போகணுமா எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் கேட்டு சொல்கிறேன் இருங்க. மக்களே, இங்கே முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸஸில் ஏறினாவே நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். ஸோ பார்ப்போங்க பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டலாக ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். பார்க்கலாம், ஏறலாங்க வாங்க. மக்களே, இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் 6 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கரூர் பேருந்து நிலையம் வந்தாச்சுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்தாச்சுங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான தரமான எக்ஸ்ப்ளோரிங்கை போட போகிறோம். கரெக்டாக எங்கேருந்து எந்த இடத்துல எந்தெந்த பஸ்ஸஸ் வரும் அப்படியே எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து மெயினாக நம்ம மதுரை ரேக்கில் நின்றுருக்கோம். மதுரை திருச்சி அது எல்லாமே இங்கே தான் நிற்கும். ஸோ ஃபஸ்ட் ரேக்லேருந்து லாஸ்ட் அந்த அந்தியூர் இருக்குது பார்த்தீங்களா, அந்தியூர் ரேக் வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக உங்களுக்கு வீடியோ எடுத்து தர போகிறேன். ஸோ டிஜிட்டலாக நீங்களும் நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டை ரசிச்சுக்கோங்க. போமா வாங்க. மக்களே, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல் ரேக்குங்க. இங்கே ஃபர்ஸ்ட் நிற்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர் அந்த வழியாக போகிறது. பக்கத்தில் இருக்குது கரூர், மதுரை. பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்பம் வண்டியெல்லாம் நிற்கிறோம். அப்படியே வாங்க, இப்படியே ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளோரை பண்ணுவாங்க. மக்களே, எங்கேயே போட்டிருக்கு பார்த்தீங்களா, கரூர், மதுரை, தேனி, கம்பம், குமுளி, சிவகாசி, திருச்செந்தூர், ராஜபாளையம், ராமேஸ்வரம், நாகர்கோவில் அந்த ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே தாங்க நிற்கும். இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இங்கே பார்த்தீங்களா தஞ்சாவூர் வண்டி இருக்குது. அண்ட் மார்னிங் டைம் அந்தியூர், ஈரோடு, திண்டுக்கல், கம்பம் பார்த்தீங்களா, வண்டியை சூப்பராக சீக்கிரங்க இருக்கு. பார்த்தீங்களா பின்னாடி பார்த்தீங்கன்னா மதுரை ரேக்குங்க. ஃபுல்லாமே மதுரை, ராஜபாளையம், ராமேஸ்வரம் எல்லாத்துக்கும் இங்க இருந்தாங்க கிளம்ப பஸ். மக்களே, இங்க பாத்தீங்களா பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு சூப்பரா போயிட்டு இருக்குங்க.
இதே வண்டி சாரி இது இல்ல, இதுலயே இன்னொரு வண்டி பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்டிக்கரிங் பண்ணிருக்காங்க. அந்த வண்டி டைமிங் எல்லாம் தெரிஞ்சு அப்டேட் பண்ணுங்க, நானும் விசாரிக்கிறேங்க. எஸ் மக்களே, இந்த ரேக் எல்லாம் பாத்தீங்கன்னா பழனி போற பஸ்ஸுங்க. பழனிக்கு எல்லாமே இங்கதாங்க வந்து நின்று இருப்பாங்க. திருப்பூர், பழைய பஸ் ஸ்டாண்ட், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி எல்லாமே இங்கதாங்க பஸ் வரும். அண்ட் மக்களே, இந்த செகண்ட் ரேக் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே திருப்பூருங்க. ஈரோடு டு திருப்பூர் போற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கதான் நிற்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ரேக்ல தாங்க அவ்வளோ இருக்கு. வாங்க போய் காட்டுறேன். மக்களே, அந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடு நிற்கிற பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் போகிறதுங்க. அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிறதுங்க. இங்கே நம்ம கோயம்புத்தூர் வண்டி தாங்க இல்லை எடுப்போம். மக்களே, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், உதகை, கூடலூர், சென்னை, பாலக்காடு எல்லாத்துக்கும் இங்கே தாங்க பஸ் வரும். 1-to-1 பஸ் டைமிங் பார்த்துக்கோங்க. மக்களே, இந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூட்டு பூராமே பஸ்ஸஸ் எல்லாமே நம்ம ஊட்டி, கூடலூர் அந்தந்த ஏரியாங்க. இங்கே பார்த்தீங்களா ராசிபுரம், கோயம்புத்தூர். இங்கே பார்த்தீங்கன்னா ERO 100 டைமிங்கெல்லாம் இருக்குங்க. ஈரோட்லேருந்து இருக்குது, கோயம்புத்தூர்லேருந்து இருக்குங்க டைமிங்கு. எஸ் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயம்புத்தூர் பஸ் இருக்குது. ஊட்டி, ஈரோடு, துறையூர் ஊட்டி பஸ்ஸுங்க. எஸ் மக்களே, நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் ஃபஸ்ட் ரேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி, கூடலூர், கோத்தகிரி அந்த பஸ்ஸஸாக வருங்க. அதுக்கு பக்கத்து ரேக்லேயே அப்படி நம்ம கோயம்புத்தூர் வண்டிங்க, கோயம்புத்தூர், பாலக்காடு அந்தந்த ஏரியாக்கெல்லாம் இருக்கும். இதுவே அடுத்த ரேக் போனோம்னா நம்ம திருப்பூர் பஸ்ஸுங்க. திருப்பூர் பஸ்ஸஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். திருப்பூர், அவினாசி, பல்லடம் அதுக்கெல்லாம் இருக்குங்க. அதையும் தாண்டினீங்கன்னா நம்ம பழனி ரேக்குங்க. பழனி ரேக்லேருந்து தாண்டோம்னா நம்ம மதுரை, திருச்சி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி சவுத்துக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் அங்கேருந்து கிளம்புங்க. உடனே அதுக்கும் மேற்கொண்ட பஸ்ஸஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஒன்றும் எதுவுமே வரல, கட்டி முடிச்சிட்டாங்க, பட் ஒன்றும் வரலைங்க. இங்கே பாருங்க, இப்போ கோகிலா வண்டி வரப்போகுதுங்க. பாருங்க, சூப்பராக திருப்புவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்கா என்ன ஸ்பீடாக திருப்புறாங்க பார்த்தீங்களா மக்களே. எஸ் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து முத்தூருங்க, வெள்ளக்கோயிலேருந்து போகிற வழி. பட் இப்போ ஸ்பெஷலுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலுக்கு தாங்க பழனிக்கு நிறைய விட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா ராசிபுரம், ஈரோடு, பழனி. மக்களே, டவுனி ஓமலூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க மக்களே. எங்க நம்ம ஈரோட்லேருந்து ஓமலூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் நினச்சி பாருங்க, வேற லெவல்லங்க மக்களே. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே நாமக்கலுக்கு நிற்பாங்க. நாமக்கல் நம்ம பெரம்பலூர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம பஸ் இங்கே தான் நின்றுச்சு. நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம், சேலம், சங்ககிரி அதுக்கெல்லாம் இங்கே தாங்க நிற்கணும். ஸோ சேலம் போகிற மாதிரி இருந்தால் இங்கே வந்துருங்க, பஸ்ஸஸ் நிறையா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களே, சேலம், நெய்வேலி, சிதம்பரம். ஆக்சுவலி ஈரோடு சிதம்பரங்க, ஈரோட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. சேலம், சங்ககிரி, ஈரோடு இதுவும் சேல பஸ் தாங்க. சும்மா அப்படி இப்படின்னு ஓட்டுறாங்க மக்களே. ஈரோடு GH2 குமாரபாளையம். எஸ் மக்களே, ஒரு பழைய BS3ங்க. ஈரோட்லேருந்து பண்ணாரி வரைக்கும் போகிறதுங்க. இங்கே தான் பண்ணாரி ரேக்கில் தாங்க மைசூர் வண்டியெல்லாம் நிற்கும். அப்படியே வாங்க போய் பார்ப்போம். கவுந்தம்பாடி, கோபி, சத்தியமங்கலம், மைசூர், தாளவாடி அந்த ஏரியாக்கெல்லாம் இங்கே தாங்க பஸ் நிற்கும். பார்த்தீங்களா, சத்தி பஸ் நிற்குது, அங்கே கோபி பஸ்ஸு. மதியான டைம் வந்தோம்னா நம்ம மைசூர் பஸ் பார்க்கலாங்க. BS3 எல்லாம் பார்க்கறதே ரேருங்க. மக்களே, இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் பஸ் எப்பயுமே நிற்பாங்க. பக்கத்தில் வந்து மேட்டூருங்க. மேட்டூர் பஸ்ஸஸ் நிற்கிது பார்த்தீங்களா. மக்களே, மொத்தமா ஈரோட்ல வரதுக்கு 2 வழி, போறதுக்கு ஒரு வழிங்க. இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து வரலாம் போலாங்க.
அண்ட் இன்னொன்று வந்து நம்ம கோயம்புத்தூர் ரேக் இருந்துச்சுலங்க, அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அண்ட் இங்கே போகிற ஒரு என்ட்ரன்ஸுங்க. இங்கே இந்த சைடு போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டுங்க. இந்த சைடு திருச்சி, கரூர், மதுரை, கோயம்புத்தூர் எல்லாம் வண்டி அப்படி தான் போவோம். அண்ட் இங்கே போகிறது பூராவே சேலம், மேட்டூர் அந்த வழியெல்லாம் போகிறதுக்கு இங்கே தாங்க போவோம். ஈரோடு, கள்ளக்குறிச்சிங்க, விஆர், ராசிபுரம், ஆத்தூர், திருச்செங்கோடு வழியா போகுதுங்க. சூப்பரா இருக்கலாங்க மக்களே. BS6ல டவுனி ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க மக்களே. செல்லக்குட்டி ஆமா மக்களே. இது 42 நம்பர் பேர். ஈரோட்லேருந்து எங்கே போகுது? சிவகிரி வரைக்கும் போகுதுங்க. இங்கே பவானி போகிற பஸ்ஸுங்க பார்த்தீங்களா. செல்லக்குட்டி சொன்னேன்லங்க, மகளிர் விடியல் பேருந்து. பின்னாடி பாத்தீங்களா ஏதோ வண்டிங்க BS6, என்ன வண்டி தெரியல. ஈரோடு டு சேலம் BS3 ரீபில்டுங்க. மக்களே கூடி சீக்கிரத்துல இதே மாதிரி கடைகள் அந்த சைடு வந்துருங்க. இங்க எவ்வளவு பிஸியா இருக்கோ அதே மாதிரி அந்த சைடு கடைகள்லாம் வந்துருங்க கூடி சீக்கிரத்துல. எஸ் மக்களே, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் தான் ஒரு கிளியரா பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஒன் டைம் சொல்லிடுங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரேக் வந்து நம்ம கோயம்புத்தூர், ஊட்டி, கூடலூர் அந்த பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. அதே செகண்ட் ரேக் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். அதே தேர்ட் ரேக் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி ரேக்குங்க. பழனி போகிறோம்னா பழனிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ரேக், ஃபிஃப்த் ரேக் தாங்க மெயின். நம்ம சவுத்துக்கு போகிற பஸ்ஸஸ்ஸு மதுரை, ராமேஸ்வரம், ராஜபாளையம், அப்புறம் மெயினாக மறந்துட்டு பார்த்தீங்களா நம்ம அந்தியூர் நாகர்கோவில் இந்த வழியாக தாங்க போகும். ஈரோடு வந்துட்டு தான் போவாங்க. அதுக்கு அடுத்த ரேக் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி, கரூர் அந்த மாதிரி ரேக்குங்க. கும்பகோணம், அந்த லாங் டிஸ்டன்ஸ் காரைக்கால் அந்த பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தாங்க வரும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரேக் தாங்க இந்த அந்தியூர், மைசூர், மேட்டூர், சேலம் அந்த மாதிரி எல்லா ரேக்கும் இருக்குங்க. இது ஒரே பஸ் ஸ்டாண்ட்னால பிரச்சனை இருக்காதுங்க. நம்ம கோயம்புத்தூர் மாதிரி சிங்கனூர் பாதி போகணும், உக்கடம் போகணும், காந்திபுரம் போகணும்னு அவசியம் இல்லை. எல்லா பஸ்ஸஸும் ஒரே இடத்துல இருக்குங்க. அதே ஒரு பெரிய விஷயம். மக்களே இப்போ பாருங்க, ஒரு சூப்பரான வண்டி வருதுங்க. எஸ், அந்தியூர், ஈரோடு, காரைக்குடி. சூப்பர் வண்டிங்க. செம்மையாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம அந்தியூர் டிப்போ தாங்க வண்டி. எஸ் மக்களே, நம்ம பெரம்பலூர் வண்டிங்க. இப்போ தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம வண்டி நிற்கிறாரு பாருங்க. இருங்க, டிரைவர்னா கண்டக்டர்னா யாருன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அண்ணா வந்தால் போய் பேசுவோம். பார்த்தீங்களா நம்ம வண்டி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்களா கோத்தகிரி, ஈரோடுங்க. கோத்தகிரி போகிறாரு தலைவர். வியா, அன்னூர், மேட்டுப்பாளையம், அவினாசி, நாமக்கல் BS3 ரீபில்ட். எஸ், அடுத்த வண்டிங்க ஈரோடு, திருச்சி, காரைக்குடி. எஸ் மக்களே, வண்டியோட ஸ்டிக்கரிங் பார்த்தீங்களா. அப்படியே பார்த்ததுன்னா ஆரஞ்சு, இப்போ வந்து பிங்க் கலருங்க. ரெண்டும் ½ அன் ஹவர் டிஸ்டன்ஸில் காரைக்குடி கிளம்புதுங்க. எஸ் மக்களே, அபூர்வமான காட்சியெல்லாம் நம்ம ஈரோட்டில் தாங்க நடக்கும். பஸ்ஸை தள்ளிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் ஆகலன்ட்டு. ஈரோடு ஊட்டி, ஈரோடு ஊட்டிங்க. எஸ் மக்களே, KSRTC பார்த்தீங்களா. ஈரோட்லேருந்து மைசூர் போகிற வண்டிங்க. KSRTCயும் பார்த்தாச்சு. எஸ் மக்களே, ஒரு சூப்பரான தரமான எக்ஸ்ப்ளோரிங் பார்த்துருப்பீங்க நம்ம ஈரோட்டில். இப்போ ஈரோடு காரைக்குடி பஸ்ஸுக்கிட்ட நின்றுருக்கோம். ஸ்டிக்கரிங் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் ஈரோட்லேருந்து பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. பட் சீக்கிரம் பண்ணுவோங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் vlog போடுங்க ப்ரோன்ட்டு. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி போட்டாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான TNSTC vlogல மீட் பண்ணுறேன். டாடா.